இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உம்முடைய வார்த்தை வழியாக நாங்கள் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கூறுகின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவர் ஒருவரோடு நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காமல் இருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாமல் இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றும், தீய செயல்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்றும், இறைவனின் ஆலயம் ஆண்டவர் வாழ்கின்ற அருள் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றது. நல்ல செயல்களை செய்கிற மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து ஓர் ஊமையின் வழியாக நாம் எவ்வாறு நம்முடைய நல்ல செயல்களுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றும், தீய செயல்களுக்காக தண்டிக்கப்படுவோம் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். இதோ, கோதுமை மணியையும் களையையும் வளர்க்க விட வேண்டும் என்றும், கடைசியில் கோதுமை எடுத்துவிட்டு களைகளை களைந்தெறிந்து எரித்துவிட வேண்டும் என்றும் இயேசு கூறுகின்றார். இறுதி நாட்களில் நமக்கு நடக்கின்ற நிகழ்வை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். வாழ்க்கை இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை. இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நாம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்த மரியாவைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, புனிதர்களைப் போல நல்ல சிந்தனை உடையவர்களாக நற்செயல்களை செய்வோம். இறைவன் நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். உடல் நோயால் வருந்துகிற மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லதை செய்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.